பேசுவதற்கு மொழியை கற்றுக் கொடுத்த அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என கூறியவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் பேரொருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேலப்பாளையம் மதினா கிளையின் சார்பாக இந்த மார்க்க நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் அவர் என்னை சேர்ந்தவர், நான் அவரை சேர்ந்தவன் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்கள் மத்தியில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 23 ஆண்டுகால ஏகத்துவ வித்திற்கு அடித்தளமிட்ட தம்முடைய சமுதாயத்தை, தம்முடைய தோழர்களை அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த தோழர்கள் எந்த அளவுக்கு உயிருக்கு மேலாக நேசித்தார்களோ அதைவிட பல மடங்கு அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த நேசத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை வஹீயின் அடிப்படையிலும் சரி, தன்னுடைய பாசத்தின் வெளிப்பாடாகவும் சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேசத்தை, அந்த பாசத்தை, அந்த பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணித்து கொடுத்தார்கள். உதாரணமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு மத்தியில் சொல்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழர், ஆருயிர் நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தில் நான் ஒருவரை நண்பராக ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு முழு தகுதி படைத்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இஸ்லாத்தில் அப்படி கிடையாது, நான் அல்லாஹ்வை நண்பனாக ஆக்கிவிட்டேன். எனக்கும் இந்த அபூபக்கருக்கும் இடையில் உள்ள உறவு இஸ்லாம் என்கின்ற உறவு, சகோதரத்துவம் என்கின்ற உறவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாசத்தின் வெளிப்பாடாக தன்னுடைய மரண தருவாயில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பள்ளிவாசல் உள்ள அத்தனை வாசல்களும் அடைக்கப்பட்டு ஒரே ஒரு வாசல் மட்டும் திறந்து வைக்கப்பட வேண்டும், அது என்னுடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்று அவர்கள் மீது கொண்ட அந்த பாசத்தை வார்த்தைகளால் வர்ணித்து கொடுத்தார்கள். உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நபிமார்கள் அல்லாமல் வானவர்கள் மூலமாக சிலருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹி செய்தியை போடுவான். என்னுடைய சமூகத்தில் அப்படி ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அது உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது கொண்ட அந்த பாசத்தை வெளிப்படுத்தினார்கள். உமர் அவர்கள் ஒரு புறமாக வந்தால் ஷைத்தான் இன்னொரு புறமாக செல்வான். உமருடைய நாவில் சத்தியம் பேசுகின்றது, அல்லாஹ் பேசுகின்றான் என்று அவர்கள் மீது கொண்ட அந்த பாசத்தை வார்த்தைகளால் வர்ணித்து கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், வானவர்களே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெட்கப்படுவதை பார்த்து வானவர்கள் வெட்கப்படுவார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசத்துக்குரிய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஃபாத்திமா என்னுடைய இதயத்தின் ஒரு துண்டு, ஒரு பகுதி என்று சொன்னார்கள். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பிரத்யேகமாக உதவியாளர் உண்டு. எனக்கு அப்படி ஒரு உதவியாளர் இருப்பார் என்று சொன்னால் அவர் சுபைர் பின் அவ்வாம் என்று குறிப்பிட்டார்கள். இன்னலி குல்லி உம்மத்தின் அமீனன், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு நம்பிக்கையாளர் உண்டு. என்னுடைய சமூகத்துக்கு ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார் என்றால் அது அபு உபைதா இப்னு ஜர்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று வரலாறுகளில் நாம் தேடி பார்த்தோம் என்றால் இப்படி பல்வேறு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்கள் மீது கொண்ட அந்த பாசத்தை வெளிப்படுத்தினார்கள். சைஃபுன் மின் சுய்ஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாளில் ஒரு வாள் என்று காலித் பின் வலீத் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்படி நாம் தேடி பார்த்து அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால ஏகத்துவ வித்துக்கு அடித்தளமிட்ட அந்த நபி தோழர்களை எப்படியெல்லாம் சிறப்பித்து சிலாகித்து சொன்னார்கள் என்று பல்வேறு வரலாற்று செய்திகளையும் நாம் பார்க்க முடியும். ஆனால்
அந்த 23 ஆண்டு காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 இடங்களில் மட்டும்தான், நான் தேடி பார்த்த வகையில் ஒரு 4 இடங்களில் மட்டும்தான் ஹாதா மின்னி வ அன மின்ஹு, அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவர்களை சேர்ந்தவன் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் 4 இடங்களில் மட்டும்தான் குறிப்பிட்டார்கள். அந்த வார்த்தைக்குண்டான பொருள் என்ன? அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவர்களை சேர்ந்தவன் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை போன்று அவர்களை பார்த்தார்கள். ஒரு உயிரா 2 உடல்களாக இருந்தாலும் ஒரு உயிர் என்று சொல்வோமே, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் என்னை சேர்ந்தவர், நான் அவரை சேர்ந்தவன் என்று ஒரு இணக்கத்தை, ஒரு பாசத்தை வார்த்தைகளால் வர்ணித்து கொடுத்தார்கள் என்றால், ஏன் கொடுத்தார்கள், ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள் என்று வரலாறுகளில் நாம் தேடி பார்த்தோம் என்றால் அதற்கு பின்னால் நற்பண்புகள் அடங்கியிருக்கும், தியாக உணர்வுகள் அடங்கியிருக்கும், அர்ப்பணிப்புகள் அடங்கியிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஏராளமான கோத்திரங்களை, குலங்களை பார்க்கலாம். மக்காவிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் குறைஷி குலம், பனு மக்சூம், பனு ஹாசிம் என்கின்ற நிறைய குலங்கள், கோத்திரங்கள். மதீனாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவுஸ், ஹஸ்ரஜ் என்கின்ற நிறைய கோத்திரங்கள், குலங்கள். இன்னும் பல பகுதியில் நிறைய கோத்திரங்கள் உண்டு, முலர் கூட்டம் உண்டு. அதே போன்றுதான் யமன் தேசத்தில் அஷ்ஷரி என்கின்ற ஒரு குலம், ஒரு கோத்திரம், மிக பிரபலமான ஒரு கோத்திரம். அதுல மிக பிரபலமான ஒரு நபி தோழர் தான் அபு முஷர் அல் அஷ்ஷரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை ஓதினால் எப்படி ஓதுவார்களோ அதே போன்று இந்த அபு முஷர் அல் அஷ்ஷரி அவர்கள் குர்ஆனை ஓதும் பொழுது அதே போன்று இசை நயம், அவ்வளவு அழகாக ஓதுவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஓதுவார்களோ அதே குரல் வளம் அபு முஷர் அல் அஷ்ஷரி அவர்களுக்கு இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டாங்க. அந்த அஷ்ஷரி குலத்தில் இருந்த சிறந்த ஒரு பண்பில் ஒன்று, அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதிக்கு பகல்ல செல்லாமல் இரவு நேரத்தில் இருட்டாக இருக்கும் பொழுது சென்றால் அந்த வீட்டை எப்படி அடையாளம் காணுவார்கள் என்றால், அங்கே அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் போவாங்க. அப்படி போகும் பொழுது சொல்லுவாங்க, இது அஷ்ஷரி குலத்தில் உள்ளவர்கள் வாழக்கூடிய இடம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த சத்தத்தை வைத்து அடையாளத்தை காணுவார்கள். இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டை அடையாளம் காண வேண்டும் என்றால் வீட்டுடைய கதவு நம்பரை வைத்தோ கலரை வைத்தோ தான் அடையாளம் காணுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அஷ்ஷரி குலத்தில் உள்ளவருடைய வீட்டை அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதன் மூலமாக இன்ன இடத்தில் தான் அஷ்ஷரி கூட்டம் இருப்பதாக, அந்த கோத்திரங்கள் வாழ்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட இருந்த சிறந்த ஒரு பண்பு, அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கோ அல்லது ஒரு பயணத்துக்கோ செல்வார்கள் என்று சொன்னால் உணவுப் பொருட்களை எடுத்து செல்வார்கள். அப்படி எடுத்து செல்லும் பொழுது சில நேரங்களில் உணவு பற்றாக்குறை இருக்கும். அந்த நேரத்தில் தம்மோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்களிடத்தில் யார் யாரிடத்தில் என்னென்ன உணவுகள் இருக்கின்றதோ அத்தனை உணவுகளையும் ஒன்றாக ஒரு துணியில சேர்ப்பாங்க. அப்படியே சேர்த்து உணவு பற்றாக்குறை வரும் பொழுது ஒரு பாத்திரத்தை எடுப்பார்கள், சமமாக அளப்பார்கள், அப்படியே பங்கிட்டு கொடுப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை பார்ப்பார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், ஃபஹும் மின்னி வ அன மின்க, அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவர்களை சேர்ந்தவன். எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்க. யார் சொல்கின்றார்? அகிலத்தின் அருள் கொடை, இன்னக்கல அலா ஹுலிகின் அலீம், நீ மகத்தான குலத்தில் இருக்கின்றாய் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சிலாஹித்து திருமறை குர்ஆனில் என்னென்ன குணங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அத்தனை குணத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மகத்தான குணத்துக்கு சொந்தக்காரர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அஷ்ஷரி குலத்தில் அவர்களுடைய அந்த குணத்தை பார்த்து கவர்ந்து இழுக்கப்பட்டு இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால் சாதாரணமான ஒரு விஷயமா? எல்லா குணங்களுக்கும் நற்பண்புகளுக்கும் சொந்தக்காரர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த அஷ்ஷரி குலத்தில் அவருடைய குணத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால்
அந்த அளவிற்கு அவர்கள் சமமாக பங்கிட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. சிறந்த குணங்கள் அவரிடத்தில் இருந்தது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபி தோழர்களை பட்டியலிடுவார்கள். ஒரே மூச்சுல அல்லாஹ்வுடைய தூதர் 10 பேரை பட்டியலிடுவார்கள். அதிலே ஒருவர் தான் அலி பின் அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனும் கூட. அபு துராப் என்று சொல்லப்படும், மண்ணின் தந்தை என்று சொல்லப்படும், சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபி தோழர்களில் ஒருவர் அஸ்ஸரத்துல் முபஷ்ஷரா. அப்படிப்பட்ட நபி தோழர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒன்று. இந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்தும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னார்கள். எப்படி தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும் உஹதுடைய யுத்தம். இந்த உஹதுடைய போர்க்களத்தில் பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதில் அல்லாவின் சிங்கம் என்று அழைக்கக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்பட்டு சில மாதங்களுக்கு பிறகு அவருடைய குழந்தை, தந்தை இழந்து பச்சிலம் குழந்தை அப்படியே துள்ளி குதித்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நோக்கி வரும். அப்படியே குதித்து வரும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே கட்டி அணைப்பாங்க. அணைத்து விட்டு தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லுவாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய கையில் கொடுத்து இந்த குழந்தையை நாம் வளர்ப்போம் என்று சொன்ன உடனே அப்படியே அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு அங்கே நிற்கக்கூடிய அந்த தருணத்தில் தான் ஜாஃபர் பின் அபூ தாலிப் அந்த சபைக்கு வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த குழந்தையை நீங்கள் வளர்க்கக்கூடாது, நான் தான் வளர்ப்பேன், இந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேன் என்று ஜாஃபர் பின் அபூ தாலிப் அவங்க சொல்றாங்க. அதே ஸ்பாட்ல இன்னொரு நபித்தோழர் வருகின்றார், ஸைத் பின் ஹாரிஸா. அந்த நபித்தோழர் சொல்றாங்க, இல்லை இல்லை, நான் தான் இந்த குழந்தையை வளர்ப்பேன் என்று 3 பேர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த சபையில நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, யார் ஒருவர் அனாதையை பாதுகாக்கின்றார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று விரலை இணைத்து சொன்னார்களே, அந்த பட்டியலில் தான் வர வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு 3 சஹாபாக்களும் அந்த குழந்தையை, யாருடைய குழந்தை? ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய குழந்தை, அந்த குழந்தையை நான் தான் வளர்ப்பேன் என்று சபையில நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த வழக்கு செல்கின்றது. எப்படியான ஒரு வழக்கு பாருங்க, உலக வரலாற்றில் இப்படி ஒரு வழக்கை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பு கொடுக்கிறாங்க. தீர்ப்பு என்றால் எப்படியான தீர்ப்பு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீர்ப்பு அவ்வளவு துல்லியமாக இருக்கும். நியாயமான முறையில் நீதி என்று சொன்னால் அவ்வளவு நீதியை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நாம் பார்க்க முடியும். நீதிதான் ஒரு நாட்டின் உயிர். அந்த நீதி செத்ததனால் தான் இந்த உலகமே இன்றைக்கு சுடுகாடாக மாறி போய் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த வழக்கு வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பு கொடுக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அந்த குழந்தையை ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கையில கொடுக்கிறாங்க. நீங்க இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அதிகம் தகுதி இருக்கின்றது. 3 பேர்களுமே உறவுதான். அந்த உறவுகளில் அதிகம் தகுதியுடையவர் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஏன் தெரியுமா? ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த குழந்தை ஜாஃபர் பின் அபூ தாலிப் அவர்களுக்கும் உறவு முறை வரும், அவங்களுடைய மனைவிக்கும் உறவு முறை வரும். 2 உறவுகள் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அந்த குழந்தையை அந்த இடத்துல கொடுப்பாங்க. கொடுத்து விட்டு சொல்வார்கள், மற்ற 2 நபி தோழர்களும் அந்த சபையில் இருப்பாங்க, அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஜாஃபர் அவர்களை பார்த்து சொல்லுவாங்க, ஜாஃபர் அவர்களே, நீங்கள் தோற்றத்திலும் குணத்திலும் என்னை போன்று, தோற்றமாக இருந்தாலும் குணமாக இருந்தாலும் நீங்கள் என்னை போன்று என்று சொல்லிவிட்டு ஸைத் பின் ஹாரிஸா அவங்க நிற்பாங்க. அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, செய்தவர்களே, நீங்கள் என்னால் வளர்க்கப்பட்ட அடிமை, உங்களை நான் தூக்கி வளர்த்தேன், என்னுடைய சகோதரர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீது கொண்ட அந்த பாசத்தை அப்படியே வெளிப்படுத்துவாங்க. இந்த நேரத்தில் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க நிற்பாங்க. அவங்கள பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, அன்த மின்னி வஅன மின். அலி அவர்களே, நீங்கள் யாரு தெரியுமா? நீங்கள் என்னை போன்றவர்கள், நான் உங்களை போன்றவன். இப்படியான ஒரு வார்த்தை பாருங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்துல அப்படியே அமைதியாக கடந்து போய் விடுவார்கள். இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால் சாதாரணமான வார்த்தை கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்தில் நிற்கும் பொழுது, நாளைக்கு கைபருடைய யுத்தம், அந்த யுத்த களத்தில் நான் ஒருவருடைய கையில் போர்க்கொடியை கொடுப்பேன், அவர் போர் செய்வார், அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான், வெற்றிக்கு பிறகு
மக்கள் எல்லாம் அவர்களை நேசிப்பார்கள், அல்லாஹ்வும் அவரை நேசிப்பான், அவரும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கொடியை பிடிப்பதற்காக பல சஹாபாக்கள் ஏங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நாளை காலையில் யார் இடத்துல அந்த போர்க்கொடியை கொடுப்பார் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். கொடி என்று சொன்னால் கட்சியுடைய கொடி அல்ல, கலகத்துடைய கொடி அல்ல, இயக்கத்துடைய கொடி அல்ல, தன்மானத்துடைய கொடி, இஸ்லாத்துடைய கொடி ஒருவருடைய கையில் கொடுக்கப்படுகின்றது. நான் அந்த கொடிக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் எல்லாம் இரவு நேரத்தில் உறங்காமல் ஏங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது மறுநாள் காலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொடியை அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுக்கிறாங்க. அந்த கொடியை கொண்டு அவர் அந்த யுத்த களத்துக்கு செல்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த போர்க்களத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பான். இந்த சபையில தான் ஜாஃபர் ரலியல்லாஹு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கைபருடைய வெற்றிக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் உள்ள வருவாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் நஜ்ஜாசி மன்னரிடத்தில் இருந்து மதீனாவை நோக்கி வருவார், அபசாவில் இருந்து மதீனாவை நோக்கி வருவார். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் நான் எதை கண்டு மகிழ்ச்சி அடைவது? கைபருடைய போர்க்களம் வெற்றி கிடைத்து விட்டது என்பதற்காக மகிழ்ச்சி அடைவதா? அபிசீனியாவை கலக்கி கொண்டு அங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை எத்தி வைத்துவிட்டு இஸ்லாத்தை பரப்பிவிட்டு வெற்றி வீரராக வரக்கூடிய அந்த ஜாஃபர் அவர்களை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைவதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க. அவன் கைவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் பெரிதாக நினைத்தார்கள், ஜாஃபர் அவர்களையும் பெரிதாக நினைத்தாங்க. இந்த இடத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை துல்லியமாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அலி அவர்கள் என்னை சேர்ந்தவர், நான் அவரை சேர்ந்தவன் என்று சொல்வதற்குண்டான காரணம் அதற்கு பின்னால் மிகப்பெரிய தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் சிறந்த குணங்களும் உள்ளே அடங்கியிருக்கின்றது. இந்த பண்பை நாமும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். எப்படி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஜாஃபர் பின் அபு தாலிப் அவர்களும் ஸைத் பின் ஹாரிஸா அவர்களும் ஒரு அனாதை குழந்தையை ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக போட்டி போட்டார்களோ அதே போன்று நாமும் இதற்காக அவர்களை எடுத்து வளர்க்க முடியாவிட்டாலும் அதற்காக பொருளாதாரத்தை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய ஜமாத்தின் மூலமாக இதே போன்று பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளை அரவணைத்து வருகின்றோம். இதற்காக நம்முடைய பொருளாதாரம் செலவு செய்யப்பட வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கபா உடன்படிக்கை, இந்த அக்கபா உடன்படிக்கை என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இஸ்லாம் எழுச்சி பெறுவதற்கு மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி இந்த இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்வதற்கு அடித்தளம் இட்டது இந்த அக்கபா உடன்படிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் அடிபடும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கொல்லப்படும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக தாவாவை எடுத்து வைப்பார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த உடன்படிக்கை நடக்கும். மதீனாவில் இருந்து சில நபர்கள் ஹஜ் செய்வதற்காக மக்காவுக்குள்ளே வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மறைமுகமாக அவரிடத்துல தாவாவை எத்தி வைப்பார்கள். அந்த தாவாவுடைய அம்சம் என்ன தெரியுமா? அங்கே வந்த அந்த தோழர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பையத் செய்ய வேண்டும், உடன்படிக்கை செய்ய வேண்டும். எப்படியான உடன்படிக்கை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, துன்பத்திலும் சரி இன்பத்திலும் சரி நீங்கள் எனக்கு கட்டுப்பட வேண்டும், என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும். வசதியிலும் சரி வசதி இல்லாத நிலையிலும் சரி நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி இறைக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். ஒருபோதும் ஆட்சிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது. அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? என்னை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய உயிரையும் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ அதே போன்று நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும். பையத் செய்யுங்கள். அப்படி நீங்கள் பையத் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த ஹதீஸுடைய வேறு வேறு ஹதீஸுகளை நம்ம பார்த்தோம் என்றால் நபி தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு திருமறை குர்ஆனை ஓதி காட்டினார்கள், இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள், இஸ்லாத்தின்பால் எங்களை அழைத்தார்கள். அதன் பிறகு சொன்னார்கள், உங்களுடைய மனைவி பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பீர்களோ அதே போன்று பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது நான் பையத் செய்கின்றேன் என்று ஒரு நபித்தோழர் சொல்வார். அந்த நேரத்தில் தான் இன்னொரு நபித்தோழர் பரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் என்று நினைக்கின்றேன், அந்த நபித்தோழர் அப்படியே கிராஸ் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல பேசுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே
இப்பொழுது நாங்கள் பையத்து செய்கின்றோம், நாங்கள் உடன்படிக்கை செய்கின்றோம். ஆனால் யூதர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது, உடன்படிக்கை இருக்கின்றது. அந்த உடன்படிக்கையை கூட நாங்கள் முறித்து விடுகின்றோம், அவர்களோடு நாங்கள் எதிர்த்து நிற்கின்றோம். ஆனால் இப்பொழுது உங்களுடைய நிலை மிக மோசமாக இருக்கின்றது. மக்காவில் இஸ்லாத்தை எடுத்து சொல்ல முடியாது. ஒரு கட்டத்தில் இந்த மக்காவில் இஸ்லாம் எழுச்சி பெற்றால், இந்த மக்கா வெற்றி கொள்ளப்பட்டால் இஸ்லாம் எழுச்சி பெற்றுவிடும். இதன் பிறகு எங்களை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய மக்களோடு, முஹாஜிர்களோடு, மக்கா வாசிகளோடு நீங்கள் போய்விடுவீர்களா என்று ஒரு நபித்தோழர் குறுக்கிட்டு கேட்பார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நேரத்தில் தான் சொல்லுவாங்க, அன்சாரிகளே, நான் அப்படி போகக்கூடியவனா? என்னுடைய வாழ்வும் உங்களோடு தான் இருக்கும். ஃபல் மஹ்யா மஹ்யாக்கும் வல் மமாத்து மமாத்துக்கும். வாழ்ந்தாலும் அன்சாரிகளாகிய உங்களோடு தான், வீழ்ந்தாலும் உங்களோடு தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அன்சாரிகளே, நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள், நான் உங்களை சேர்ந்தவன். நீங்கள் யாரோடு போர் செய்கிறீர்களோ அவர்களோடு நான் போர் செய்வேன். யாரோடு நீங்கள் போரை முறித்து சமாதான ஒப்பந்தம் செய்கின்றீர்களோ அவர்களோடு நான் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு பதில் சொல்வாங்க. இந்த வார்த்தையை அக்கபா உடன்படிக்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? உங்களுடைய மனைவிகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய உயிர்களையும் எப்படி பாதுகாப்பீர்களோ அதே போன்று என்னை பாதுகாக்க வேண்டும் என்று அக்கபா உடன்படிக்கை ஆரம்ப காலகட்டத்தில் நடந்தது. பத்ருடைய யுத்தத்துக்கு முன்னால் நடந்தது. இதன் பிறகு பல போர்க்களத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். எல்லா போர்க்களத்திலும் தன்னுடைய நெஞ்சை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அர்ப்பணித்தவர்கள் இந்த அன்சாரிகள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், உஹதுடைய யுத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிவைத்து அம்பு மலைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று அபு சுஃபியான், காலித் பின் வலீத் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக நின்று முஸ்லிம்களை அழிப்பதற்காக படை திரட்டி கொண்டு அம்பு மலைகளை பொழிவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக ஒரு பகுதியில் நிற்கும் பொழுது அம்புகள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வரும். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையர்துஹு அன்னா ரஃபீக் ஃபில் ஜன்னா. யார் இந்த உஹதுடைய களத்தில் என்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அரணாக நின்று போராடுகின்றாரோ அவர் நாளைக்கு என்னோடு சுவனத்தில் இருப்பார் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனில் வரக்கூடிய அத்தனை அம்புகளையும் ஒரு அன்சாரி தோழர் வருவார், தன்னுடைய மேனியிலே ஏந்திக் கொள்வார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அதே வார்த்தையை சொல்லுவாங்க, இந்த உஹதுடைய களத்துல என்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக யார் ஷஹீதாக்கப்படுகின்றாரோ அவர் நாளைக்கு என்னோடு சுவனத்தில் இருப்பார் என்று சொன்ன உடனே மீண்டும் ஒருவர் வருகின்றார், அவரும் ஷஹீதாக்கப்படுகிறார். இப்படியே மூன்றாவது, நான்காவது, 7 முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. 7 பேர்களுமே ஷஹீதாக்கப்படுவாங்க. 7 பேர்களும் யாரு தெரியுமா? அக்கபாவில் உடன்படிக்கை செய்தார்களே, எங்களுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் எங்களுடைய உயிரையும் நாங்கள் பாதுகாப்பதை போன்று உங்களை பாதுகாப்போம் என்று சொன்னார்களே, அந்த அன்சாரி கூட்டம் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உஹதுடைய யுத்தத்தில் தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மோடு நிற்கக்கூடிய முஹாஜிர்களை பார்த்து சொன்னார்கள், மான்ஸஹுனா இக்வானனா, இந்த அன்சாரி தோழர்களுக்கு நிகராக முஹாஜிர்களாக நாம் போராட முடியவில்லையே. இந்த அன்சாரிகள் தியாகத்திலும் வீரத்திலும் என்னுடைய உயிரை பாதுகாப்பதிலும் உறுதியாக நின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய களத்தில் தன்னுடைய மேனிகள் எல்லாம் ரத்தம் சொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த ஆதங்கத்தை கொட்டுவாங்க, அந்த வருத்தத்தை கொட்டுவார்கள். அன்சாரிகளை போன்று நாம் தியாகம் செய்ய முடியவில்லை என்று. இதோடைய பின்னணிதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த அன்சாரிகள் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவர்களை சேர்ந்தவன் என்ற வார்த்தைக்குண்டான பொருள். இப்படியே உலக வரலாற்றில் எல்லா போர்க்களத்தையும் எடுத்துக்கொண்டாலும் அத்தனை போர்க்களத்திலும் தங்களுடைய சதவீதத்துக்கு மேலாக தியாகம் செய்தவர்கள் அன்சாரிகள். இதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த அன்சாரிகள் ஒரு பாதையில் செல்கின்றார்கள் என்றால், மக்கள் வேறு பாதையில் செல்கின்றார்கள் என்றால், இந்த அன்சாரிகள் செல்லக்கூடிய பாதையில் தான் நான் செல்வேன். ஹிஜ்ரத் மட்டும் நான் செய்யவில்லை என்றால் அன்சாரிகளில் ஒருவனாக நான் இருந்திருப்பேன்.
இந்த அன்சாரிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இந்த அன்சாரிகள் என்னுடைய இதயம், இந்த அன்சாரிகள் என்னுடைய இறப்பை, இந்த அன்சாரிகள் எனக்கு மக்களிலேயே பிடித்தமானவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரண தருவாய் வரை இந்த அன்சாரிகளை சிறப்பித்து சிலாகித்து சொன்னார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தங்களுடைய உயிரை எல்லாம் அர்ப்பணித்தவர்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் அர்ப்பணித்தவர்கள் அன்சாரிகள். இது மூன்றாவது. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷரி குலத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சியிலே சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லும் பொழுதும் மகிழ்ச்சியிலே சொன்னார்கள். அன்சாரிகளை பார்த்து சொல்லும்போது கூட இந்த வார்த்தையை சிரித்து கொண்டே முறுவதோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை குறிப்பிட்டார்கள். உலக வரலாற்றில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்த நிலையில், அழுத நிலையில், ஹாதா மின்னி வஅன மின்க, இவர் என்னை சேர்ந்தவர், நான் அவரை சேர்ந்தவன் என்ற வார்த்தையை ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்து சொன்னார்கள். எந்த நிலையில் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார், ஒரு தோழர் வருகின்றார். பார்ப்பதற்கு கம்பீரம் இருக்காது, குள்ளமான மனிதர், முகமெல்லாம் அப்படியே பொக்குளமாக இருக்கும், பார்ப்பதற்கு அருவருப்பாக, அன்றைய சமுதாயத்து மக்களால் அருவருப்பாக பார்க்கப்பட்ட ஒரு மனிதர். அவர் வேறு யாரும் கிடையாது, அவர்தான் ஜுலேபீப் என்கின்ற ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர் இடத்திலே கேட்கின்றார், ஜுலேபீப் உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா? ஜுலேபீப் வருத்தத்தோடு பேசுவார். என்னை போன்று முக தோற்றம் உள்ளவனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? ஆதங்கத்தில் பேசுறாங்க, வருத்தத்தில் பேசுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, ஜுலேபீப் நீங்கள் அருவருப்பானவர்கள் இல்லை, அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்கள் அருவருப்பானவர்கள் கிடையாது. நீங்கள் செல்லுங்கள், இந்த அன்சாரி குலத்தில் இந்த பெண் இருப்பார்கள், அவங்களிடத்துல போய் பேசுங்க, அவங்களிடத்துல போய் பெண் கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது சந்தோஷத்துடைய உச்சக்கட்டம், சந்தோஷத்துடைய மகிழ்ச்சியில ஓடோடி செல்கின்றார். அப்படி செல்லும் பொழுது அந்த பெண்ணுடைய பெற்றோர் இடத்துல பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பெண் கேட்க அனுப்பினார்கள் என்று. அந்த பெற்றோர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் தமக்காகத்தான் பெண் கேட்கிறாங்க என்று. அப்ப ஜுலேபீப் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தனக்காக கிடையாது, எனக்காகத்தான் கேட்க அனுப்பினார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெற்றோர்கள் அப்படியே மௌனமாக இருக்கிறாங்க. மறைந்திருந்து அந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மணப்பெண், அந்த அன்சாரி பெண் அப்படியே பெற்றோரை அழைத்து பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக ஒரு மணமகனை தேர்வு செய்யும் பொழுது நீங்கள் எப்படி தேர்வு செய்வீர்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக தேர்வு செய்திருக்கின்றார்கள். குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு அதிகாரமும் அதுல இருக்கக்கூடாது. வசனத்தை ஓதி காட்டுறாங்க. பெற்றோர்களும் சம்மதிக்கிறாங்க. ஜுலேபீப் அவர்களுக்கும் அந்த அன்சாரி பெண்ணுக்கும் இடையில் திருமணம் நடக்கின்றது. திருமணமும் மிக அழகாக முடிகின்றது. அந்த திருமணத்துக்கு பிறகு ஜுலேபீபுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? மிகுந்த சந்தோஷத்தில், மிகுந்த ஆனந்தத்தில் ஜுலேபீப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தோஷத்துடைய உச்சத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் அழைப்பு வருகின்றது. எப்படியான அழைப்பு தெரியுமா? பாங்குக்கான அழைப்பல்ல, இகாமத்துக்கான அழைப்பல்ல, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வாருங்கள் தொழ வேண்டும் என்ற 5 நேர தொழுகைக்கான அழைப்பல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் செய்ய வேண்டும், வாருங்கள் என்ற அழைப்பு விடப்படுகின்றது. எப்படி இருக்கும் பாருங்க. தன்னுடைய மனைவிக்காக அன்பளிப்பை வாங்குவதற்காக கடைவீதிக்கு செல்கின்றார். ஒரு புறத்தில் அன்பளிப்பு, இன்னொரு புறத்தில் வாள்களை ஏந்திய நிலையில் அன்பளிப்பை வாங்கி கொண்டு மனைவிக்கு கொடுத்து சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? வாளை ஏந்தி கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வேண்டுமா? அல்லாஹ் சொல்கின்றானே, குல் இன் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்கிக் கொண்டே போவான். குடும்பம், மனைவி, பிள்ளை, வியாபாரம் அத்தனையும் விட உங்களுக்கு போர் செய்வது விருப்பமாக இருக்க வேண்டும். அதை தாண்டி வேறொன்று விருப்பமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கடும் தண்டனை என்று ஒரு நீண்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்வான்.
இந்த வசனத்தை இதோடு பொருத்தி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதா, மனைவியோடு சந்தோஷமாக இருப்பதா? வாள்களை ஏந்தி கொண்டு யுத்தகளத்துக்குள்ளே செல்கின்றார். அங்கே ஜுலைபிப் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார். யுத்தம் முடிந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு போர்க்களமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தம் முடிந்த பிறகு உடல்களை தேட சொல்வாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ஹல் தஃப்கிதூன மின் அஹதின். தோழர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சபையில அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ஹல் தஃப்கிதூன மின் அஹதின், நீங்க யாரையாவது தேடுறீங்களா? நபி தோழர்கள் சொல்றாங்க, ஃபுலானோ ஃபுலானோ ஃபுலானா, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் இன்னாரை தேடுகின்றோம், நாங்கள் இன்னாரை தேடுகின்றோம். ஃபதுலுபூஹு, நீங்க அவங்கள தேடுங்க. இந்த போர்க்களத்தில் மைதானம் முழுவதும் நீங்கள் தேடுங்கள். தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். மீண்டும் சபைக்கு வராங்க. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ஹல் தஃப்கிதூன மின் அஹதின், மீண்டும் நீங்க யாரையும் தேடுறீங்களா? நபி தோழர்கள் ஆம் என்று சொன்ன உடனே மீண்டும் தேடப்படுகிறது. இப்படியே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கேட்கிறாங்க. கேட்ட பிறகு நபி தோழர்களாம் சபைக்கு வராங்க. அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. நபி தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எல்லா உடல்களையும், எல்லா தோழர்களுடைய உடல்களையும் நாங்கள் கண்டெடுத்து விட்டோம் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். பதில் சொல்றாங்க, தோழர்களே, நீங்கள் உங்களுடைய தோழர்களை தேடிவிட்டீர்கள். நான் யாரை தேடுகின்றேன் தெரியுமா? நான் என்னுடைய ஜுலைபிப்பை தேடுகின்றேன். நான் என்னுடைய ஜுலைபிப்பை தேடுகின்றேன், நீங்களும் அவரை தேடுங்கள் என்று சொன்ன உடனே நபி தோழர்கள் ஜுலைபிப் அவர்களை தேடுகின்றார்கள். தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் பார்க்கின்றார்கள், ஜுலைபிப் அவர்கள் 2 கைகளும் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு இருக்கின்றார். அவரை சுற்றி 7 காஃபிர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ஓடோடி வந்து அந்த மைதானத்தில் அந்த உடலை பார்ப்பார்கள். பார்த்துவிட்டு ஜுலைபிப் அவருடைய உடலும் கைகள் வெட்டப்பட்ட நிலையில் இருக்கும். அவரை சுற்றி 7 காஃபிர்கள் கொல்லப்பட்டு இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜுலைபிப் 7 பேரையும் சாய்த்து விட்டு யாரோ ஒருவரால் வீழ்த்தப்பட்டு விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இங்கே நாம் என்ன பார்க்கின்றோம் தெரியுமா? இந்த ஜுலைபிப் அவர்கள் மட்டுமல்ல, இதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எதிரிகளால் நம்முடைய உடல் பறிக்கப்படுமையானால், நம்முடைய உடல் சிதைக்கப்படுமையானால், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பொருளாதாரங்கள் எதிரிகளால் சேதப்படுத்தப்படுமையானால் நாமளும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும், இந்த ஜுலைபிப் அவர்களை போன்று இந்த உலகத்தில் நம்முடைய உயிர் பறிக்கப்படுமையானால் 7 பேரை சாய்த்து விட்டுதான் நம்முடைய உடலும் இந்த பூமியிலே சாய வேண்டும். இந்த ஜுலைபிப் அவர்கள் 7 பேரையும் சாய்த்து விட்டு அங்கே ஷஹீதாக்கப்பட்டு இருக்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடலை பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு ஜுலைபிப் அவருடைய 2 கைகளும் வெட்டப்பட்டு இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜுலைபிப் அவருடைய பக்கத்துல வருவாங்க. 2 கைகளும் வெட்டப்பட்டு இருக்கின்றதே, அந்த 2 கைகளுக்கு பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 2 கைகளையும் வைப்பார்கள். தம்முடைய தாமரை கைகளினால், தம்முடைய பொன்னான கைகளினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜுலைபிப் அவருடைய உடல் அப்படியே தூக்குவாங்க. அழுது கொண்டே சொல்வார்கள், ஹாதா மின்னி வான மின்க, ஹாதா மின்னி வான மின்க, ஹாதா மின்னி வான மின்க. இந்த ஜுலைபிப் என்னை போன்றவர், நான் அவரை போன்றவன். இந்த ஜுலைபிப் என்னை போன்றவர், நான் அவரை போன்றவன். இந்த ஜுலைபிப் என்னை போன்றவர், நான் அவரை போன்றவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்லி அந்த ஜுலைபிப் அவருடைய உடல் அந்த கபர்ல வைப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தை என்பது நமக்கு சாதாரணமாக இருக்கலாம். அதற்கு பின்னால் மிகப்பெரிய தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் உள்ளே அடங்கியிருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றானே, மினல் மூமினீன ரிஜாலுன் ஸதகு மாஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்கும் மன் கலா நஅபஹு ஃபமின்கும் மையன்தலிர். மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சில உடன்படிக்கை செய்திருக்கின்றார்கள். என்ன உடன்படிக்கை தெரியுமா? உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் உங்களுடைய உயிரை அர்ப்பணிக்க வேண்டும், உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ் அஸ்தரா மினல் மூமினீன அன்ஃபுஸக்கும் வ அம்வாலக்கும் ஃபி அன்னலஹுமுல் ஜன்னah. உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் இந்த இஸ்லாத்திற்காக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். அந்த அடிப்படையில் தான் நபி தோழர்கள் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கு நாம் அதே இஸ்லாத்தில் இருக்கின்றோம்.
அவர்கள் என்ன வேதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதே திருமறை குர்ஆனை தான் நாமளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எந்த தூதரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அதே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நாமளும் தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கும் மனைவி இருந்தார்கள், அவர்களுக்கும் பிள்ளை இருந்தார்கள், அவர்களுக்கும் வியாபாரம் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தின் மீது பற்றை விட, குடும்பத்தின் மீது உள்ள அந்த பற்றை விட மறுமையின் மீது ஆழமான பற்று இருந்தது. அதனால்தான் அவர்களால் தியாகம் செய்ய முடிந்தது. இன்றைக்கு தியாகம் என்றால் எது தியாகம் என்று நாம் நினைக்கின்றோம் தெரியுமா? 5 நேரம் ஜமாத்தோடு தொழுவது தியாகம், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது தியாகம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஏதோ நம்மால் முடிந்த அளவுக்கு தர்மம் செய்வது தியாகம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது நாம் செய்யக்கூடிய கடமை, இது செய்துதான் ஆக வேண்டும். இதை தாண்டி இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக என்ன தியாகம் செய்திருக்கின்றேன், எதை அர்ப்பணித்திருக்கின்றேன்? நம்முடைய நேரத்தை இந்த இஸ்லாத்திற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கும் சமூகத்திற்கும் எடுத்து சொல்வதற்காக நாம் முயற்சி எடுத்திருக்கின்றோமா? நம்மால் பேச முடியாவிட்டாலும், தாவா செய்ய முடியாவிட்டாலும், செய்யக்கூடியவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜுலைபி அவருடைய தியாகத்தை ஈஸியாக பேசிவிட்டு கடந்துவிட முடியும், அதற்காக கண்ணீர் வடிக்க முடியும். அது நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தி பார்த்து அவர்கள் எப்படி தியாகம் செய்தார்களோ, அவர்கள் எப்படி அர்ப்பணித்தார்களோ, அவர்கள் நினைத்திருந்தால் திருமணத்துக்கு பிறகு அன்பளிப்பை வாங்கி சென்று மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம், மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆகிரத்திற்காக, மறுமைக்காக, சூனத்திற்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தார்களே. அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இல்லை, போர் செய்யக்கூடிய ஒரு நிலையில் நாம் இல்லை. அது நமக்கு இப்பொழுது கடமையும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இலகுவாக பிறருக்கு எடுத்து சொல்ல முடியுமா? இல்லையா? எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறோம், சத்தியத்தில் இருக்கின்றோம். எவ்வளவு மக்கள் இன்றைக்கு ஷிர்க் வழிபாட்டில் இருக்கிறாங்க, நரகத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றார்கள், தர்கா வழிபாட்டில் இருக்கிறாங்க, தகுடு தாயத்தை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே அவர்கள் நம்பிக்கையில் மரணித்து விட்டால் நரகத்துக்கு சென்று விடுவார்கள், நரகத்துடைய எரிபொருளாக ஆகிவிடுவார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு, அவர்களை இந்த நேர்வழியின்பால் அழைப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டுமா? இல்லையா? நம்முடைய குடும்பத்துக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றோமா? நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் தர்காக்கு செல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்களா? இல்லையா? நம்முடைய வீடுகளில் மௌலூத் ஓதப்படுகின்றதா? இல்லையா? நாம் புறக்கணிக்கின்றோம். நம்முடைய குடும்பம் ஷிர்க்ல இருக்கின்றது, இணை வைப்பில் இருக்கின்றது. அவர்களை வென்றெடுப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோமா? அப்ப இனி வரக்கூடிய காலங்களில் நாம் எப்படி இந்த ஏகத்துவ கொள்கையில பயணிக்கின்றோமோ அதே போன்று நம்மால் முடிந்த தியாகம் பிறரையும் இந்த கொள்கையின்பால் அழைத்து இந்த ஏகத்துவ கொள்கையிலே வாழ்ந்து இந்த ஏகத்துவ கொள்கையிலே மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.